ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹெச்கே விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சென்னை டு தஞ்சாவூர் ரோட் ட்ரிப் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரைடு. இப்போ வாங்க நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல கனெக்ட் ஆகிட்டோம், போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம் வாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ டோல்கேட் வரப்போகுது இன்னும் 500 மீட்டரில். என்ன டோல்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சூரப்பேட்டை டோல் வந்துச்சுங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து 75 rupees சார்ஜ் பண்ணுறாங்கங்க சூரப்பேட்டை டோல். டோல் ரோடு நல்லா தாங்க இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் 5 hours 50 minutes காட்டுது. 2:45 தான் ரீச் ஆகும்னு காட்டுது. நம்ம பிரேக்லாம் எடுத்துகிட்டு எப்போ ரீச் ஆகிறோன்னு நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாங்க. நீங்கள் வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன டோல் வருது அதில் எல்லாமே தெரியும். இந்த ஹைவே வந்து எப்போவுமே இந்த மாதிரி தாங்க இருக்கும் பாருங்க. ஓரளவுக்கு மார்னிங் வந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் காலியாகிடும். இப்போ மார்னிங்ன்றதால ஆஃபீஸ் டைம்ன்றதால கொஞ்சம் கூட்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப டிராஃபிக்லாம் ஆகாதுங்க இந்த ரோடு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டோல் வரப்போகுதுங்க. இது வந்து போரூர் டோலுங்க. இப்போ நம்ம போரூர்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா லெஃப்ட் கட் பண்ணோன்னா போரூர் தாம்பரம் போகிறவங்களாம் இந்த பக்கம் கட் பண்ணுறவங்க கொஞ்சம் இப்போ வந்ததோட கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகும் இதுக்கப்புறம் போகிற ஹைவேஸ்லலாம். பாருங்கள், இந்த லெஃப்ட்டு தாங்க போரூர் டோல் வந்துச்சிங்களா. இந்த லெஃப்ட் கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் போகிறவங்கலாம் போயிடுவாங்க. போரூர் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்கலாம் இருப்பாங்க. இதில் பாதி கூட்டம் போயிடும். இந்த டோல் வந்து 55 rupeesங்க போரூர் டோல் வந்து. இப்போ நம்ம டோல் கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்ததோட கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போரூர் டோல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது ரோடு.
இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டோல் வந்துச்சுங்க. இது என்ன டோல்னா அறநூறு சுங்கச்சாவடிங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா வாங்க பார்க்கலாம். இந்த டோலுக்கு வந்து 75 rupees சார்ஜ் பண்ணுறாங்கங்க. அறநூறு டோல் இது. இப்போ நாம் டோல் முடிச்சாச்சு. பாருங்க இந்த ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. சைட்ல எல்லாம் மரம் வந்து இப்போ பாருங்க நெக்ஸ்ட் டோல் வந்துடுச்சு. இது வந்து ஆத்தூர் டோலுங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆத்தூர் டோல். இந்த டோலுக்கு வந்து 70 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்கங்க. பார்த்தீங்கன்னா இது வரையும் வந்ததில் ரோடு எல்லாம் நல்லா தான் இருக்குது. சில இடத்துல தான் பிரிட்ஜு கட்டுறாங்கன்றதால கொஞ்சம் டிராஃபிக் ஆச்சு. மற்றபடி ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டோம். இன்னும் 3 hours 43 minutes இருக்குங்க. சரி வாங்க அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திண்டிவனம் வந்திருக்கோங்க. திண்டிவனம் அப்படியே
திண்டிவனம் வழியா வரோம். இது வரையும் பார்த்தீங்கன்னா ரோடு அந்த அளவுக்கு ஒன்றும் டேமேஜ் எதுவும் இல்லை. பிரிட்ஜு சில இடத்துல போடுற வரையும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. எங்கள் சேனலில் நிறைய ட்ராவல் விளாக் போடுவோம், இதுக்கு மேலேயும் போடுறோம். இப்போ போட்டிருக்கிறதும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணி போட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க பிரிட்ஜெலாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல மட்டும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்ததுலேருந்து ஒரு கொஞ்சம் இடம் தான், ரொம்பலாம் இல்லை. ஒரு சில இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருக்கு. மற்றபடி ரோடு காலியாக தான் இருக்கு. இந்த வீக் சண்டே எப்படி இருக்கும்னு ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம். என்ன சவுண்டுன்னா, நாங்கள் காரில் ஸ்பீக்கர் வச்சுருக்கோம் அந்த ரூட் மேப்புக்கு. பார்த்தீங்கன்னா ரூட் மேப்பு சவுண்டோடு வச்சுருக்கோம், அதால் அப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்கோம்னு தெரியும் பாருங்கள். 155 கிலோமீட்டர் வந்திருக்கோங்க. இப்போ அடுத்த டோல் வரப்போகுதுங்க. டோல் ஆண்ட போய் பார்க்கலாம், என்ன டோல் என்னன்னு பார்க்கலாம். இந்த ரோடு நிறைய ஆறுங்கெல்லாம் இருக்குங்க. In 600 meters, take the exit toward Kumbakonam, Chennai Road.
வந்துருச்சு. இது வந்து விக்ரவாண்டி டோலுங்க. இந்த டோலுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். போர்டில் 105 போட்டிருக்கு. நம்ம டோல் தாண்டிட்டு பேசுகிறாங்க. டோல் தாண்டிட்டோங்க. 105 ரூபா தான் இந்த டோலுக்கு. நம்மளுக்கு கும்பகோணம் தஞ்சாவூர் அந்த போர்டு பாருங்க. லெஃப்ட் Take எடுக்கணும். the exit toward Kumbakonam, Chennai Road. லெஃப்ட் எடுத்து போற மாதிரி வரும். விக்கிரவாண்டி டோல் தாண்டிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஏறக்கூடாது. லெஃப்ட் எடுத்து நம்ம டவுனில் தான் போகணும். இந்த லெஃப்ட் எடுக்கணுங்க. வர லெஃப்ட். கும்பகோணம் தஞ்சாவூர் எல்லாம் இந்த சைடு தான். நம்ம இப்போ தஞ்சாவூர் எதுக்கு போகிறோம்னா, தஞ்சாவூர் தாண்டி விளாங்குளம் என்ற ஊருக்கு தாங்க போகிறோம். அந்த ஊருக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. கோயிலுக்கு தாங்க போகிறோம். அந்த கோயிலோட ஸ்பெஷலாக என்னென்னா அந்த கோயிலாண்ட போய் நான் சொல்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஆன் தி வேல தான் இருக்கோம். தென்பண்ணை ஆறு தாண்டினோடனே இந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்குங்க. ஹைவேஸ் கிடையாது, அது கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகும் ஊருக்குள்ளே போகிறதால. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப ஸ்லோவாக தாங்க போகிறோம். பண்ருட்டிங்க பாருங்க. பண்ருட்டியில் நல்லா பலாப்பழம்லாம் வாசனையாக இருக்குது. வெளியே பலாப்பழம் சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போ தான் ஒரு பீஸ் வாங்கினோம் சின்னதாக, சாப்பிட்டு பார்த்தோம் எப்படி இருக்கும்ன்ட்டு. பண்ருட்டியில் சூப்பர் டேஸ்ட்டில் தாங்க இருந்தது. நாங்கள் ரொம்ப நாள் வாங்கணும்னு இருந்தோம். அது இப்போ வரும்போது பண்ருட்டின்னு பார்த்தோமா, அதனால் நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஊருக்குள்ளே போகிற மாதிரி தாங்க இருந்தது. ஏன்னா பிரிட்ஜு கட்டுறாங்க. நம்ம இப்போ நெய்வேலி தாண்டி போயிட்டு இருக்கோம். நெய்வேலி உள்ளே தான் இருக்கோம், போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்ததுங்க பிரிட்ஜு கட்டுறதால. ஊர் உள்ளே வந்து நம்ம வர மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் டிராஃபிக் தான். இப்போ பாருங்க, நம்ம ஒரே ரோட்ல தான் இப்போ ஆப்போசிட் வண்டியும் வரதால கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், அதனால லேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்க, இங்கே வெள்ளரி பிஞ்சி இந்த மாதிரிலாம் நிறைய விற்கிறாங்க. வேணும்னா வாங்கிக்கலாம். சின்ன சின்ன வியாபாரி கிட்ட வாங்கினது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த ஏரியாலேருந்து இப்படி தாண்டுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. பண்ருட்டிலாம் தாண்டி வந்து அங்கே தான் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி டேக் டைவர்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அது பாருங்க, டேக் டைவர்ஷன் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாவில். இப்போ பாருங்க, இப்போதான் நம்ம டேக் டைவர்ஷன் மேலே ஏறணும், திருப்பி டேக் டைவர்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம ரைட் வந்து லெஃப்ட் போகணும். பெரிய ஸ்பீட் பிரேக்குங்க, ஆனால் தாங்க ஜம்ப் ஆயிருக்கு.
அதே மாதிரி வர வழியில் ரொம்ப தொலைவுக்கு வந்து பெட்ரோல் பங்கே இல்லைங்க. இந்த பண்ருட்டிக்கு கிட்ட வரும்போது தான் ஒரு பெட்ரோல் பங்க் கிடச்சிது. நம்ம பெட்ரோல் ஃபுல்லாக சென்னையிலே ஃபில் பண்ணிட்டோம். அது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அதெல்லாம் கூட பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, 215 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர், 215 கிலோமீட்டர் வந்திருக்கோம். நம்ம மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் கொடுத்துருக்குன்னு லாஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி குட்டி குட்டி கடைங்க நிறைய இருக்குங்க நம்மளுக்கு. இந்த பாருங்க, இளநீர் கடை, வெள்ளரி கடை, ஃப்ரூட்ஸ் கடை தான் நிறைய இருக்கு. பாருங்க, இன்னும் தஞ்சாவூருக்கு 104 கிலோமீட்டர் காட்டுது. நாங்கள் தஞ்சாவூர்லேயே ரூம் புக் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம Turn right போகிறது onto National Highway 36. வந்து விலாங்குறம் ஒரு கோயிலுக்கு தான். அது என்ன கோயிலுன்னா லாஸ்ட்டில் சொல்கிறேங்க. அங்கே வந்து அவ்வளோ ரூம்ஸ் எங்களுக்கு Continue on சரிவா National வரல. Highway 36 for 3 kilometers. எங்களுக்கு ரூம் அந்த அளவுக்கு கிடைக்கல. அதனால நாங்கள் தஞ்சாவூர்லேயே புக் பண்ணிட்டோம். இப்போ தஞ்சாவூர் ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம கோவிலுக்கு 2 hours காட்டுதுங்க. தஞ்சாவூர்லேருந்து 2 hours போனோம். இன்னும் இது கீழே ஏதோ ஆறு மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேங்க. என்ன ஆறுன்னு தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு காலி ரோடு பார்க்குறோங்க. இவ்வளோ நேரம் ரஷ்ஷாக பார்த்துட்டு இப்போதாங்க ஒரு ஹைவேஸ் மாதிரி இருக்கு. நல்லா சூப்பராக இந்த ஹைவேஸ். நடுவில் அந்த ரூட் மேப் வந்து நாங்கள் வாய்ஸ் கொடுத்து வச்சுருப்போங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நாங்கள் பேசிட்டு வரும்போது அந்த ரூட்டை பார்க்கலாம், ராங் ரூட்டில் போயிட போகிறோன்னு அது கொஞ்சம் நாங்கள் கொடுத்து வச்சுது. அதனால தான் அந்த சவுண்டு நடுவில் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் காலியாக இருக்குங்க இந்த ஹைவேஸ். இன்னும் நம்மளுக்கு தஞ்சாவூருக்கு வந்து இன்னும் 1.5 hour இருக்குங்க. பாருங்க, ரொம்ப நேரம் ஹைவேஸ் சூப்பராக இருக்கு. ஈஸியாக கடந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரோடு ரொம்ப காலியாக இருக்குங்க. அந்த ஊருக்குள்ளே வந்தால் மட்டும்தான் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கு. டோல் வரப்போகுதுங்க இப்போ. இது எந்த ஊர் டோல் பார்க்கலாம். இது வந்து மானம்பாடி டோலுங்க. இதுக்கு வந்து 105 போட்டிருக்கு. 105 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து மானம்பாடி டோலை கிராஸ் பண்ணியாச்சு. இந்த டோலில் இங்கேயே பாருங்கள், லெஃப்ட் சைடில் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இங்கேயே இருக்குது, எல்லாம் டோல்லையும் இருக்கும். இங்கே வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேங்க. என்ன பார்த்தா ஒன்றும் ஓப்பன் பண்ணாத மாதிரி இருக்குது. எல்லாம் டோல்லையும் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். இன்னும் தஞ்சாவூர் 52 கிலோமீட்டர் காட்டுதுங்க. சேம் தாங்க. இங்கே பாருங்கள், மேப்லேயே 52 கிலோமீட்டர் காட்டுது பாருங்கள். நம்ம தஞ்சாவூர் மெயின்லேயே தாங்க ரூம் புக் பண்ணியிருக்கிறதால
ரூம்லாம் எப்படி இருக்குன்னு நாங்கள் ரூம் போய் காட்டுறோம். ரூம் காஸ்ட் எவ்வளோ அதெல்லாம் ரூமில் போயிட்டு நான் ரூம் சுற்றி காட்டுறோம். நீங்கள் எதனா பெட்ரோல் போகிறதா இருந்தால் இந்த பண்ருட்டி அந்த மாதிரி நெய்வேலிலாம் இருக்குங்களே, அங்கேயே வந்து பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிட்டு வாங்க. அந்த அளவுக்கு இங்கே பெட்ரோல் பங்க் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல ஒன்று இருந்ததுன்னு நினைக்கிறேன். மற்றபடி பெட்ரோல் பங்கே கிடைக்கல. அதனால நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேஸ்லேயே 2வது டோல் வருதுங்க. இது என்ன டோல்னு பார்க்கலாம் கிட்ட போய். இதுக்கு 100 rupees போட்டிருக்காங்க. அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்கலாம். இது வந்து வேம்புக்குடி டோலுங்க. காலியாக தான் இருக்குது இன்னைக்கு. எப்போவுமே இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வேம்புக்குடி டோல் இதுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டோலில் கிராஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ஒரு 80 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஹைவேஸ் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எதுனா பெட்ரோல் போகிறதா இருந்தால் இந்த ஹைவே சூப்பராக இருக்குங்க. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம தஞ்சாவூர் போயிட்டு எங்கெங்கெல்லாம் போகிறோன்றது வ்ளாக்லேயே கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் கிட்டே ரீச் ஆக போகிறோங்க. இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் தஞ்சாவூர்னு காட்டுது. நம்மளுக்கு இன்னும் ரூம் வந்து ஒரு 2 or 3 கிலோமீட்டர்ஸில் வரப்போகுதுங்க. நம்ம அப்படியே ரூம் போயிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்துட்டோங்க. ஃபிலோமினா ஹோட்டல் தாங்க புக் பண்ணியிருக்கோம். இந்த ஹோட்டலுக்கு வந்து கார் பார்க்கிங் பாருங்கள். பார்க்கிங் ஃபுல் வியூவும் எடுத்துருக்கோம். அப்படியே பார்த்துக்கோங்க. காரு பைக்கு எல்லாம் பார்க் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. இது தாங்க பார்க்கிங், ஃபுல் பார்க்கிங் இவ்வளோ தாங்க. ஹோட்டல் வந்து மொத்தம் 2000 சார்ஜ் பண்ணுறாங்க 1 day நைட்டுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் தாங்க. ரூமில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. நாங்கள் வந்து டபுள் காட்டாக இருக்கிறத புக் பண்ணியிருக்கோம். சிங்கிள் காட் கூட இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் லஞ்செலாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கோவில் தாங்க போக போகிறோம். கோவிலுக்கு போகிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வருங்க. ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதால் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, தேங்க்யூ, பாய்.